முக்கிய செய்தி. சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதிமுக செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாம்வேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாம்வேல் எபினேசர், வணக்கம். அதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று தினம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்த பிற்பாடு நடைபெறுகிற முதல் செயற்கூட்டமாக இந்த கூட்டமானது இருக்கிறது. முன்னதாக மாவட்ட செயலர் கூட்டமானது கடந்த வாரம் நடைபெற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த அதிமுக செயற்குழு கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வருகை தந்திருக்கிறார். அவர் முன்னதாக அக்கட்சியின் தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த பிற்பாடு தற்போது அந்த அலுவலகத்துக்குள்ளாக சென்று தற்போது அந்த கூட்டமானது துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தோம்னால் முக்கிய நிர்வாகிகள், அதாவது தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என செயற்குழு உறுப்பினர்கள் 230க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்களாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியானது அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றும், அதே போல எந்தெந்த மாதிரியான யூகங்களை வகுக்கலாம், அதே போல தற்போது அதிமுக தரப்பில் இந்த பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டங்களானது, அதே புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைகளானது தற்போது விறுவிறுப்பான நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு அதாவது செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும், அதே போல இந்த கூட்டணி மற்றும் அதே போல திமுக அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் உள்ளிட்டவைகள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி வருகிறது. குறிப்பாக போதைப் பொருள் கட்டுப்பாடு உள்ளிட்டவைகள் தமிழகத்தில் அதிக பிரச்சனைகளானது தற்போது தொடர்ந்து திமுக ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்களை சந்திக்கும் போது இந்த கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி குறித்து பொதுமக்களுக்கு தெளிவாக விளக்கப்பட வேண்டும் என்றும், அதாவது கூட்டத்திலும் அதை பேச உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் செயற்குழு உறுப்பினர்கள் அதே போல கட்சி தலைமை எடுக்கக்கூடிய அதாவது முடிவுகள் குறித்தும் அங்கு பேச்சுவார்த்தையானது நடைபெற உள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. தற்போது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.